ஹாய்ங்க. நம்ம வேல்ஸில் ஓப்பன் ஸ்டாப்பில் நடந்த விஷயத்தை பற்றி ஒன்று தான் சொல்ல போன். ஸோ ஒரு நாள் வந்து ஃபோனை வந்து கால் பண்ணி தம்பி குரூப்பில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுக்கன்னு அதை யார் செய்தேன்னு சொல்லி அப்போ இந்த குரூப்பில் என்ன ஃபோட்டோ போட்டிருந்தேன்னா ரொபின்சன் வந்து முதல் 4 ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு செல்ஃபில் இருக்குது. அப்போ 3 ஃப்ளேவராக முன்னுக்கு இருந்தது, 4 ஃப்ளேவர் வந்து யாரை வந்து பின்னுக்கு அடுக்கிட்டாங்க. ஸோ அந்த கடையில் வந்து மொத்தம் வேலை செய்கிற வந்து 3 பேர் தான் ஃபில்லிங்குக்கு. அப்போ ஒருத்தன் வந்து முதலே போட்டான் தான் செய்யலன்னு சொல்லி. அப்போ நான் இல்லாட்டா இன்னொருத்தன் தான் அதை செய்ய இருக்கணும். அப்போ வந்து 99% வந்து அதை நான் செய்யலைன்னு எனக்கு தெரியும். 1% வந்து மேபி செய்துக்கலாம்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னு சொன்னால் போன வீக் அதுக்கு அடுத்த வீக்கெல்லாம் அந்த செக்ஷன் நான் ஃபீல் பண்ணவே இல்லை, ஏன்னா அதை வந்து பெருசாக ஓடவே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அந்த பக்கம் போகவே இல்லை. அப்போ நான் ஓனருக்கு சொன்னான் கால் பண்ணி, அண்ணா அதை நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி. அப்போ ஓனர் சொன்னேன், தம்பி இப்போ நீங்கள் தான் செய்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் வேலை செஞ்சதுக்கான காசை நான் தாரேன், இண்டியிலேருந்து உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி. நீங்கள் செய்யலைன்னு சொல்லி நான் கேமரா பார்த்து பிடிச்சேன்னு சொன்னால் இவ்வளோ நாள் வேலை செய்யறதுக்கான காசும் இல்லை, இனிமேல் நீங்கள் வேலைக்கு மறுத்தேன்னு சொல்லி போட்டேன். அப்புறம் வந்து மற்றவனை கேட்டால் அவனும் இதே சொன்னவன், அவனுக்கு தெரியல யார் அடிக்கணும்னு சொல்லி. ஒன்று வந்து எங்கள் 2 பேரில் யாரும் அவரால் மாறி அடுக்கியிருக்கலாம் தெரியாமல், இல்லாடா மாறி வந்து கஸ்டமராக எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு கதைக்கவே ஒன்றுமே கதைக்கையில் விட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வெல்சி ஓப்பனிங் ஷாப் நடந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் போடுறேன். ஸோ இப்படி உங்களோட கடையில் ஏதாவது அப்படி நடந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.